போன வீடியோவில் நம்ம ரேஞ்ச் லாக் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். ஓகே, இது பழைய டேட்டா உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் காட்டினது தான். அதே நம்ம டீட்டெயில்ஸ் டோட்டல் டேட்டா பேஸ் நம்மள்ட்ட என்ன மெம்பர் டீட்டெயில் என்ன பணம் கொடுத்துருக்கோம் அதோட டீட்டெயில் இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தா அந்த ஷீட் 3ன்னு பேர் இருக்குல்ல, அதை நம்ம என்னென்னா பேர் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வி லுக்கப்ன்றதால அதை வி லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேம் மாற்றியாச்சு. சரி, நம்மளுக்கு இப்போ என்ன ப்ராஜெக்ட்னா அவங்கள்ட்ட ஒரு யூனிக் ஐடிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த டேட்டா பேஸில் இந்த யூனிக் ஐடியோட நேமும் அதோட அவங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்ற அமௌண்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். இந்த டேட்டா பேஸ் இதில் ஒரு 24,000 டேட்டா பேஸ் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் F கொடுத்து பேஸ்ட் பண்ணி அது எங்கேன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அது என்ன பேர் பாருங்கள், ஷீலா எஸ். அந்த ஐடிக்குரியவங்க ஷீலா எஸ். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதே போல் இதோட காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் F, கண்ட்ரோல் V அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபைன் பண்ணுவோம். டேட்டா பேஸ் அடுத்தது அமுல் ராணின்னு ஒன்று இருக்குது, அது பேஸ்ட் பண்ணுறோம். இப்படியே எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி ஒரு 10 ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? நம்ம 10னா இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவீங்க. இதே ஒரு 100னா கஷ்டம் தானே? அதுக்கு தான் நம்ம வி லுக்கப் ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். ஓகே, வி லுக்கப் போட்டாச்சு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம யூனிக் ஐடி எதை வச்சு சர்ச் பண்ண போகிறோம், கண்ட்ரோல் F, கண்ட்ரோல் V எதில் கொடுத்தோம் அந்த இதுதான். அதை தூக்கி காப்பி பண்ணிவிட்டு டேபிளை செலக்ட் பண்ணணும். எது டேபிளில் எது ஃபஸ்ட்டு 1 அதான் அங்கேருந்து செலக்ட் பண்ணணும். அதானே யூனிக் ஐடி, நம்ம அதானே கொடுத்துருக்கோம். அதுதான் இப்போ 1 இருக்கணும். என்ன லுக்கப் வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் 1. அங்கேருந்து தான் நம்ம டேபிள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுதான் லுக்கப் வேல்யூ, அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். போட்டு எந்த நேம்லாம் செகண்ட் பிளேஸ் மேலே 2 போட்டோம்ல, இது ட்ரூவாக ஃபால்ஸாக கேட்கும். ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்னால் எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு 0ன்னு போடலாம், அதான் சிஸ்டம் வேல்யூ. ட்ரூக்கு 1 போடலாம். ஃபால்ஸ் தான் எப்போவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், கரெக்டாக மேட்ச் ஆகணும். அந்த ஐடியா அங்கே எங்கே ஃபைண்ட் ஆகுதோ அது தகுந்த 0 போடுங்க. க்ளோஸ் த ப்ராக்கெட். அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். என்னங்க எரர் அடிக்குது? நாட் அப்ளிகபிள்னா அந்த இதுக்கு டேட்டா இல்லைன்னு சொல்லுது. அது டேட்டா தானே இருக்குது, என்ன பிரச்சனை? ஓகே, F2 கொடுத்து பாருங்கள், என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே அந்த டேபிள் கீழே இறங்கிடுச்சு. ஸோ டேபிள் அந்த இடத்துல ஃபிக்ஸடாக இல்லை. ஸோ இது நம்ம F4 என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ டேபிளை லாக் பண்ணல, அதனால தான் நம்மளுக்கு எரர் அடிக்குது. அந்த எரர் எதாவது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, F4 லாக்கிங் த டேபிள். இப்போ அந்த இடத்துல லாக் பண்ணாதான் அப்படியே நிற்கும், இல்லைன்னா கீழே மாறிட்டுருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தது இதுதான். ரோ லாக் ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம ஃபுல் லாக் கம்ப்ளீட்டாக அந்த டேபிளே லாக் பண்ணணும். கரெக்டுங்களா? உங்கள் டிமெண்ட்ருக்காக காட்டினேன். இப்போ அந்த டேபிள் இருக்குல்ல, N2லேருந்து P2 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று செலக்ட் பண்ணி F4 கொடுங்க. F4 போட்டால் டபுள் சைட் லாக் ஆகிடும். 2 சைடு லாக் பண்ணியாச்சா? ஸோ இப்போ காப்பி பண்ணி கீழே போடுங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த F2 கொடுத்து பாருங்கள். F2 கொடுத்து F2 கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. வரலையா? அழகாக லாக் ஆகிடுச்சிங்களா? கீழே வரல பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து அதை மறுபடியும் போடுவோம். இப்போ லுக்கப் வேல்யூ போட்டு ஓப்பன் ப்ராக்கெட், அதே ஐடி கொடுப்போம், கமா போடுங்க. கமா போட்டால் அடுத்தது டேபிள். என்ன டேபிள்? இங்கே தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட செலக்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா எவ்வளோ வேணால் படிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனாவது நேம் எந்த இடத்துல இருக்குது? 1, 2ல் இருக்குது. ஸோ அதை
ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சா? ஃபுல்லாக செலக்ட் போட்டு டேபிளை அப்படியே கூட லாக் பண்ணலாம். அந்த அப்படியே நீங்கள் போட்டுட்டு இருக்கும் போதே F4 கொடுத்துடலாம். ஓகேவா? F4 கொடுத்தா எல்லாமே டோட்டலாகவே அந்த டேபிளே லாக் ஆகிடுச்சு பாருங்கள். கமா எத்தனை தான் சாரி 0 போட்டு 2 போட்டோன்னா 2 3 இருக்குல்ல, எதா 3 நெட் டிஸ்பர்ஸ்மெண்ட் உண்டாங்க இங்கே இருக்குது 3யில் இருக்குது. 2 வந்து நேமு. ஓகேவா? ஸோ 2 போடக்கூடாது, 3. இது கரெக்டாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதாங்க. லுக்கப் ஃபுல் லாக் பண்ணணும் டேபிளை. எப்பயுமே இது வந்து டேபிள் எப்பயுமே மூவ் ஆகக்கூடாது, லாக் பண்ணுங்க. ஓகேவா? 99.9% எந்த ப்ராஜெக்ட்லையுமே டேபிள் மூவ் பண்ணுற மாதிரி நம்ம லுக்கப் போட மாட்டோம். ஓகே, டேபிள் ஏன்னா இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணும்போது ஃபுல் லாக் பண்ணுங்கள். ஓகே, லுக்கப் இப்போ பக்கத்தில் இருந்த டேட்டாவை நம்ம பண்ணிட்டோம். இப்போ லுக்கப் அனதர் ஷீட்டில் இருக்கும் போது இதே தான் இந்த டேபிளுக்கு மட்டும் பக்கத்து ஷீட் போயிட்டு வரணும். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, VLOOKUP போட்டு அதே இது ஓப்பன் ப்ராக்கெட், செலக்ட் த யூனிக் ஐடி, இந்த லுக்கப் வேல்யூ எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம். லுக்கப் வேல்யூ ஜஸ்ட் டேட்டாவில் தான் நம்ம அந்த டேட்டா வச்சுருக்கோம். கம்ப்ளீட் டேட்டா பேஸ் சர்ச் பண்ண போகுது. ஓகே, டேட்டா எங்கே யூனிக் ஐடி எங்கே இருக்குது அங்கேயும் சர்ச் பண்ணணும். நல்லா பார்த்துங்க, நான் ஏரியாவிலேருந்து சர்ச் பண்ணல, யூனிக் ஐடி அதான் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து கிடையாது. ஓகே, யூனிக் ஐடி தான் நம்ம இங்கே சர்ச் எது கொடுக்குறோம், ஃபைண்ட் கொடுக்குறோம், அதுலேருந்து இந்த பக்கம் நீ எவ்வளோ வேணால் இழுத்து விட்டுக்கலாம். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். தம் ரூல். ஓகே, F4 போட்டு லாக் பண்ணுங்கள். டேபிளில் நான் லாக் போடும் போதே லாக் பண்ணிட்டேன். F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள். கமா போட்டு 2, cyber, அவ்வளோதான். ஸோ நேம். ஓகே ஓகே இப்போ நீங்கள் இப்போ காப்பி பண்ணி பக்கத்தில் இப்போ அமௌண்ட்டுக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ பேஸ்ட் பண்ணால் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக வருமா? ஃபார்முலா தான் போட்டிருக்கோமே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. வந்துச்சா? வரல. ஏன்னா அந்த நீங்கள் B3 அந்த லுக்கப் வேல்யூ நீங்கள் காப்பி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நவந்துருச்சு. B3யில் ஐடியில் இருக்க வேண்டியது இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? B3யை எதை லாக் பண்ணணும்? பியை லாக் பியிலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணணும். கரெக்டாக? ஆனால் நீ ரோக்கு கீழே அடுத்தது போகலாம். ஏன்னா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கீழே வரணும்ல, அதில் பிக்குள்ளே தான் இருக்கணும், நீ சிக்கு வரவே கூடாது அப்படின்றது தான் இங்கே ரூல். ஓகே, இப்போ F3 கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு வந்து அடுத்த இப்போ நேமே இப்போ அமௌண்ட் எத்தனாவது இருக்க நம்பரில் இருந்தது? 3. கரெக்ட், 3யை போடுங்க. போட்டாச்சா? இப்போ காப்பி பண்ணி இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு இருக்கும், தெரியும்ல? ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணால் ஒரு காலம் ஆட் ஆகுது. அது இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணால் ஒரு ரோ இன்சர்ட் ஆகிக்கும், ஒரு ஃப்ரெஷ் ரோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 1 தெரியும், இது 1, இது 2, டிஸ்பர்ஸ்மெண்ட் 3, 4, 5. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் என்ன நம்பர் போடுறோமோ அந்த டேட்டா இங்கே வந்துடும். இந்த யூனிக் ஐடிக்கு நேராக என்ன டேட்டா இருக்கோ அது அங்கே வந்துடும். ஓகேவா? அதுதான் லுக்கப். இப்போ ஷாப் எனக்கு வேணும் இங்கே. ஓகேவா? என்ன கடை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அது எத்தாவது இடத்துல இருக்குது பாருங்கள் ஷாப்பு. ஓகே, கரெக்ட், 4வது இடத்துல இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் மாற்றுங்களேன், 4 அப்படின்னு மாற்றுங்க. 2 எடுத்துகிட்டு F2 கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அது நடுவில் போய் ஃபார்முலா பாரில் போயிட்டு 4 மாற்றுங்க. 4 மாற்றினீங்கன்னா போயிடும். இப்போ எனக்கு சரி, ஓகே, அமௌண்ட் எடுத்துகிட்டு எனக்கு டேட் வேணும். டேட் எத்தனாவது இடத்துல இருக்குது? 5வது இடத்துல இருக்குது. கரெக்டாக? ஸோ 5. ஓகே,
என்ன பண்ணலாம், 5 போட்டுருவோமா? 5வது 5 போடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா டேட்டா ரெடி. எவ்வளோ நேரத்தில் வந்துடுச்சு? அவ்வளோதான். ப்ராப்பராக நீங்கள் லாக் பண்ணி கரெக்டாக போட்டால், இந்த டேபிளில் எங்கேயும் வெளியே போனால் லாக் பண்ணால் கரெக்டாக அந்த அமௌண்ட்டு வந்துடுச்சு. சரி, இப்போ ஒரு லுக்கப்போட ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் கீ ஒன்று சொல்லிடலாம். ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் கீ. நீங்கள் அப்படியே இது படிக்கும் போது ஷார்ட்கட் கீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழக்கப்படுத்திட்டே வரணும். ஓகேவா? எல்லாமே மவுஸில் பண்ணுறதோட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஷார்ட்கட் கீ உங்களுக்கு Ctrl+C, ஓகே, Ctrl+V, Ctrl+Vனா பேஸ்ட்டு, இது உங்களுக்கு தெரியும். ஓகே, Ctrl+R அப்புறம் Ctrl+D, இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. Ctrl+R போட்டால் F4 அப்படியே வந்து அது வந்துகிட்டே இருக்கா? Ctrl+Dனா மேலே இருக்குது டவுன். Ctrl+Dனா நத்திங் பட் டவுன், அவ்வளோதான். அப்படியே போட்டு செலக்ட் பண்ணால் கூட எவ்வளோ தூரம் வருமோ டவுன் வந்துச்சு. Ctrl+D டவுன், அவ்வளோதான். Ctrl+D அவ்வளோதான், டவுன். ஓகே, இது சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சின்ன ஷார்ட்கட் கீ. இப்போ ஒரு சின்னதாக ரீகேப் பார்த்தலாம். இப்போ பார்த்துங்க, லுக்அப் வேல்யூனா என்ன, வாட் டு லுக், என்ன பார்க்கணும், தட் யூனிக் ஐடியா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த யூனிக் ஐடினா என்ன, ஒரு ஐடியா இருக்கணும். அது மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ தேவினா 10 தேவி இருப்பாங்க. ஸோ நேமில் வச்சு லுக்கப் போடக்கூடாது. சப்போஸ் உங்கள் நேம் தான் வச்சு முக்கப் போனால் உங்களுக்கு தப்பாக தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். லுக்அப் வேல்யூனா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு இருக்கும். டேபிள்லையும் அதை நம்ம ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும், முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ லுக்அப் வேல்யூ என்னன்னு பார்த்துங்க. அடுத்தது டேபிள் அரே. டேபிள் அரே என்னென்ன, வேர் டு லுக், அதாவது நம்ம டேட்டா பேஸ் எதில் போய் நம்ம சர்ச் பண்ணணும். இப்போ Ctrl+F Ctrl+V கொடுத்து பண்ணோம்ல, அது மாதிரி டேட்டா பேஸ் எந்த டேபிளில் பார்க்கணும் அப்படின்றது தான் டேபிள் அரே. அந்த டேபிள்லேருந்து நம்ம வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். நம்பர் ஃபஸ்ட் இடத்துலேருந்து செலக்ட் பண்ணணும். எங்கே யூனிக் ஐடியோ அங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணி போடுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு காலம் நம்பர். எந்த காலத்தில் நம்ம வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிக் ஐடி நேம் வேணும்னா 2வது இடத்துல இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு போட 3rd இருக்குது. ஸோ இந்த காலத்தை நீங்கள் சிஸ்டத்துக்கு சொல்லணும். இந்த இடத்துல இருக்க நான் நேம் இருக்குது எனக்கு வேணும். இந்த இடத்துல நம்ம இந்த 3வது இடத்துல இந்த அமௌண்ட் எனக்கு வேணும். 4 இடத்துல இந்த சேலரி அமௌண்ட் எனக்கு வேணும். நம்ம சிஸ்டத்துக்கு சொல்கிறோம். அது எத்தனாவது காலம்னு நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 2 இந்த ஸ்க்ரீன் டிப் மாதிரி வரும். அதை நீங்கள் பார்த்து 1 or 2 or 3 நீங்களே சொல்லிடலாம். ஃபைனலாக ரேஞ்ச் லுக்கப். இது வந்து ரேஞ்ச் லுக்கப் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்கும். ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச்னா 1 2 3 4 இருந்தால் 1 2 3 இருந்தாலே அப்ராக்சிமேட்டாக எடுத்து கொடுத்துரும் இன்ஃபர்மேஷன். எக்ஸாக்ட் மேட்ச் 1 2 3 4னா அங்கே ஒரு புள்ளி போட்டிருந்தா கூட எனக்கு வேணாம். 1 2 3 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அது அப்படியே சொல்லு. எக்ஸாக்டாக வேணும். அப்ராக்சிமேட் மேட்ச்னா ஏதாவது 1 2 இருந்தால் அங்கே எங்கே 1 2 இருந்தாலும் கொடுத்துரும். அப்படி வேணாம். 1 2 3 4 இப்படி தான் வேணும், எனக்கு 1 2 3 4ல் வேணும். ஸோ மேக்ஸிமம் சிஸ்டம் 0ல் தான். எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம எல்லாருமே கேட்போம். ஸோ 0 போட்டுங்க, எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் 0. தட்ஸ் ஆல். VLOOKUP ஃபார்முலா கம்ப்ளீட்டட். இப்போ மறுபடியும் ஃபார்முலா மறுபடியும் அதே போல் போடுவோம். எப்படி போடுவோன்னு பார்த்துங்க. இன்னும் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு வாட்டி VLOOKUP போட்டுருவோமா? கொஞ்சம் இன்னும் க்ளோஸ்அப்பாக போடுவோமா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைனலாக ஓகே. VLOOKUP